விஸ்வாமித்திரர் வந்து பிரம்மரிஷி ஆகிறதுக்காண்டி அவர் வந்து தன்னுடைய இழந்த தவத்தை பூரா மீட்கிறதுக்காண்டி விஜயாபதிக்கு வர்றாரு. விஜயாபதியில் வந்து அவர் கூட வர்றப்ப ராமர் லக்ஷ்மணன் 2 பேர்த்தையும் கூட கூட்டிகிட்டு வர்றாரு. ஏன் கூட கூட்டிகிட்டு வர்றாருன்னா, விஸ்வாமித்திரர் வந்து தவம் பண்ணுறப்ப யாரும் இடையூறு பண்ணக்கூடாது இருக்கிறதுக்காண்டி விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கூட்டிகிட்டு வர்றாரு. ராமரை கூட்டிகிட்டு வர்றப்ப விஸ்வாமித்திரர் வந்து தவம் பண்ணுறப்ப தாடகைங்கிற அறைக்கு வந்து வதம் பண்ணிடுவார். அதனால் வந்து ராமருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம், கத்தி தோஷம் 2 தோஷமும் வந்துடும். அந்த தோஷத்தை ஐயா நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி இந்த நேராக கடலுக்கு வர்றாரு. கடலில் வந்தோடனே அதாவது எந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு நேராக விஜயாபதிங்கிற இடத்த தேர்வு பண்ணுறாரு. விஜயாபதிங்கிற இடத்த தேர்வு பண்ணிவிட்டு நேராக கடலுக்கு போகிறாரு. கடலில் போய் குளிக்கிறாரு. கடலில் குளிச்சுட்டு நேராக இங்கே தில்லைக்காளியம்மன் கோவிலுக்கு வர்றாரு. தில்லைக்காளியம்மன் பிரதிஷ்டை சோமகுண்ட கணபதி கோயிலில் வந்து அவர் யாகமாக நடத்துகிறாரு. யாகம் நடத்திட்டு வந்து தில்லைக்காளியம்மன் வந்து அவங்களுக்கு வந்து அருள் அளிக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே விஸ்வாமித்திர கோயிலாக இருந்தாலும் சரி, இங்கே அகிலாண்டேஸ்வரி அம்மன், கோமகொண்ட கணபதி எல்லா கோயிலாக இருந்தாலும் சரி, பூஜை வந்து தில்லைக்காளியம்மன் கோயிலுக்கு தான் பூஜை பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு ஐதீகம். இங்கே வந்து 64 வகையான பாவ தோஷங்களை நிவர்த்தி பண்ணுற புண்ணிய ஸ்தலமாக விளங்குது. இது வந்து பாண்டிய மன்னன் கட்டினது. இங்கே வந்து இதுக்கு எதுவும் கல்வெட்டுகள் எதுவும் கிடையாது. மீன் படம் மட்டும் பொறிச்சிருக்கு. அது மட்டும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். விஸ்வாமித்திரர் வந்து அவர் வந்து ஒரு மங்கோதய நாட்டிலேருந்து மருதவான் நாட்டிலேருந்து அவர் பிரம்மரிஷி ஆகணும் அப்படிம்பார். வசிஷ்டர்கிட்ட போவார். நாட்டு மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் தூக்கிட்டு இருக்கிறப்ப அந்த காமதேனு பசு இருக்கும். அது வசிஷ்டர் வச்சுருப்பார். இப்போ விஸ்வாமித்திரர் போய் கேட்குறப்ப வசிஷ்டர் வந்து அந்த காமதேனு பசுவை தரமாட்டார். அதனால் வந்து அவர் வந்து நான் எப்படியாச்சும் பிரம்மரிஷி ஆகணும் அப்படின்னு போவார். ஆனால் வசிஷ்டர் இருந்துக்கிட்டு, நீ வந்து சாதாரண சத்திரியன், உன்னால் பிரம்மரிஷி ஆக முடியாது அப்படின்னு வந்து வசிஷ்டர் சொல்லுவார். உடனே இவர் வந்து கல் முள் எல்லாத்துலேயும் வந்து தவம் பண்ணுவார். தவம் பண்ணுறப்ப பார்வதி அம்மா வந்து காட்சி அளிப்பாங்க. காட்சி அளிக்கிறப்ப விஸ்வாமித்திரர் வந்து ஐயா விளையான்னு கேட்பார். அப்போ வந்து நான் பிரம்மரிஷி ஆகணும் அப்படின்னு கேட்பார். அம்மா இருந்துக்கிட்டு வந்து நீங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வந்து பஞ்சமுக விளக்கு இருக்கும். அந்த பஞ்சமுக விளக்கில் வந்து நீ திரி ஏற்றினீங்கன்னா நீ பிரம்மரிஷி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். உடனே விஸ்வாமித்திரர் வந்து நேராக வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போவார். பஞ்சமுக விளக்கு இருக்கும். பஞ்சமுக விளக்கு திரி போடுறப்ப பூதங்கள் பூராமே திரியை பூரா வச்சுருக்கும், பாதுகாத்து வச்சுருக்கும். அப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய அந்த விளக்கு மேலே உட்காந்து தன்னுடைய 2 கை 2 கால் தலையோட பஞ்சமுக விளக்கை எறிவார். எரிஞ்சவொடனே சிவன் வந்து காட்சி அளிப்பார். காட்சி அளித்தவொடனே நீ வந்து பிரம்மரிஷி என்கிற பட்டத்தை பெற்றுவார். அப்போ தான் வந்து முதல்ல அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வந்து விஸ்வாமித்திரர் வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணுறாரு. அதனால தான் காயத்ரி மந்திரம் எல்லாத்துக்கும் உன்னுடைய இது வந்து காயத்ரி மந்திரங்கள் பூரா எல்லாரும் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லுவார் விஸ்வாமித்திரர். அதனால தான் வந்து இது. அப்புறம் கடைசியில் வந்து இங்கே ஏன் வந்து அம்மா வந்து ஏன் காட்சி